நீலக்கடலுடைய ஒரு ஆழமான பகுதி. சன்லைட்டோட ஸ்ட்ரீக் மட்டும் பட்டு அந்த இடம் அப்படியே லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. அந்த இடத்துல ஆழக்கடல்ல 2 சின்ன மீன் நீந்தி வந்துட்டுருக்கு. எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மீன் நீந்தி வந்துட்டுருக்கு. பெரிய மீன் இந்த 2 சின்ன மீன்களையும் பார்த்து சொல்லுது, என்ன பசங்களா, தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அதோடைய பாதையில அப்படியே நீந்தி போயிடுது. இந்த 2 சின்ன மீன்களும் ஒருத்தர் பார்த்து, தண்ணியா அப்படின்னா அப்படின்னு புரியாம இருந்தாங்களாம். இந்த ஆழமான கதை திஸ் இஸ் வாட்டர் அப்படின்ற தலைப்புல 2005 மே 21 கென்யன் காலேஜில் டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ் அப்படிங்கிறவர் பேசின ஸ்பீச்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதைக்கு 1 இல்லை 2 இல்லை, நாம் இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஆளுக்கு மாறுபட்டுட்டே இருக்கும். தண்ணியா அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த சின்ன மீன்களுக்கு தெரியல அப்படின்றது, தன்னை சுற்றி என்ன இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் அவங்களுக்கு இன்னும் வரல அப்படின்றத பொறுத்தது. இதையே நம்ம மனுஷங்களுக்கு எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ எளிமையானதாக இருந்ததில்ல. ஸ்கூலுக்கு போவோம், வருவோம், விளையாடுவோம், ஹோம்ஒர்க் எழுதுவோம், எக்ஸாம் வந்தால் அதுக்கு படிப்போம், அப்புறம் எக்ஸாம் எழுதுவோம், லீவ் விட்டால் மறுபடியும் விளையாடுவோம், பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவோம், எதெல்லாம் வேணும் அப்படின்னு பெரியவங்க கிட்ட கேட்போம். இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு போகிறது, வர்றது, சாப்பிட்றது, விளையாடுறது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. பணம்னு ஒரு விஷயம் இருக்குது, கடன் ஒரு விஷயம் இருக்குது, உறவுகள்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் மரியாதைன்னு ஒரு விஷயம் இருக்குது, இணக்கம்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு இந்த பெரிய மீன் அனுபவத்தால் உணர்ந்திருக்கு. சின்ன மீன்கள் கிட்ட அதை பற்றி கேட்குது. ஆனால் அந்த சின்ன மீன்கள் இதெல்லாத்தையும் பார்த்ததே இல்லை. அதோடைய உலகத்தில் அது இருக்குது. இது ஒரு விதமான இன்டர்பிரிட்டேஷன். இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த சின்ன மீன்கள் தன்னை சுற்றி என்ன இருக்கு அப்படிங்கிறத உணராமல் இருக்கிற மாதிரி மனுஷங்களான நாமளும் சில சமயம் நம்மளை சுற்றி என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமையும் சரியான விதத்தில் தெரிஞ்சுக்காமையும் போயிடுறோம். நிறைய விஷயத்துல நம்ம தகவல்கள் மட்டும் சேகரிக்கிறோமே தவிர ஆழ்ந்த புரிதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாமையே போயிட்டு இருக்கு. ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த கதை உணர்த்துது. உங்களுக்கும் இந்த கதையிலிருந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தோணிருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த எபிசோடுக்கான ஒரு பார்வையில இந்த கதையை நான் எப்படி கொண்டு போறேன் அப்படின்னா, நம்மளை சுத்தி நமக்கு மோஸ்டா என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று, நம்மளை சுத்தி இருக்கிறது நம்மளை எந்த விதத்துல பாதிக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாம இருக்கு அப்படின்ற ஒரு லைன்ல நம்ம போகலாம். கோவிட் வந்தப்பவும் சரி, இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் சூழலும் சரி, இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயம். இது எந்த விதத்துல நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நம்ம பெருசா கண்டுக்காமையும் இதை பத்தின ஒரு பெரிய புரிதல் இல்லாம இருந்தோம். ஆனா எப்போ நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சோ, எப்போ ஆக்சிஜனுக்காக நம்ம கியூல நிக்க வேண்டி வந்துச்சோ, எப்போ நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துச்சோ, எப்போ நம்மளுடைய உறவினர்களை விட்டு நாம இன்னொரு அறைக்குள்ள போய் ஒரு 15 நாளைக்கு தனியா தான் இருந்தாகணும்ன்ற சிச்சுவேஷன் வந்துச்சோ, வீட்டை விட்டு வெளியிலே இறங்க முடியாது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற நிலை வந்துச்சோ, அப்போதான் அந்த கோவிடோடைய சீரியஸ்னஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி இன்னைக்கும் நம்மளோட வீட்டில் கேஸ் சிலிண்டருக்கான தட்டுப்பாடு வரும் அப்படின்னும் போது தான் இந்த போர் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அதனால எல்லாம் நம்ம டோர் ஸ்டெப்க்கு வர வரைக்கும், நம்மளுடைய உணவுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் பிரச்சனை வர வரைக்கும் நமக்கு பெருசாக இதை பற்றியும் ஒரு கவலை இல்லை. அது அங்கே நடந்துட்டு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இங்கே என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம இருப்போம். சரி, அதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படியே டிப்ரெஸ் ஆகி எதுக்கு வாழணும், இந்த உலகம் எப்படியோ அழியதான் போகுது, நம்மளுடைய உயிரெலாம் ஒரு நாள் போதான் போகுது அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டக்கான ஃபீலிங் வரும். பட் ரொம்ப அழகான ஒரு கோட் நான் படித்தேன். அந்த கோட் நான் உங்க கூட இப்போ பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஆப்பிள்குள்ள எத்தனை விதை இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு நமக்கு கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நாம என்ன உருவாக்க முடியும், நம்ம என்ன முயற்சியை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கைக்காக நாம இன்னைக்கு என்ன செயல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சீடு நம்ம போட்டா போதும். நாளைக்கு தண்ணி இல்லாமல் வறட்சி ஏற்பட்டு இந்த விதைக்கான நீர் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ரெமெடி கிடைக்கும். விதையே போடாமல் போகிறது தான் நம்ம பண்ணுற மிக பெரிய தப்பு.
அதனால ரொம்ப டஃப் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இனி எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எஃபர்ட்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கீப் கோயிங் அப்படின்னு உங்களை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கான எபிசோட். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. இப்போ ஒரு காட்சியை நான் சொல்கிறேன். அந்த காட்சியை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஹைரைஸ் பில்டிங், அதில் ஏகப்பட்ட மாடிகள் இருக்குது. அதில் ஒரு 17வது மாடியிலேருந்து ஒருத்தங்க கீழே குதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி அவங்க மேலேருந்து கீழே குதிக்கிறத பார்க்கும்போது நம்ம உடனே என்ன நினைப்போம்னா, ஐயோ அவங்க ஏதோ விபரீதமான முடிவு எடுத்துட்டாங்க போல், அவங்களை எப்படி போய் சேவ் பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். இல்லாட்டி மனநிலை ஏதோ சரியில்லையோ அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் கீழே இருந்து பார்க்குற நமக்கு தெரியாது 17வது மாடியில் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த தீயில மாட்டிக்கிறதா இல்லை வெளியில் குதிச்சு தப்பிக்கிறதான்னு யோசிச்சு குதிக்கிறது தான் பெட்டர்னு முடிவெடுத்து அவங்க குதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாம் ஒரு லைஃப் சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எதனால் நமக்கு இந்த விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் யாருக்குமே தெரியாது. இன்னொரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப டஃப்பான ஒரு மேரேஜ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிற பேரண்ட்ஸ், அதில் அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அம்மா அப்படியே ஆல்ரெடி சண்டை போட்டு எக்ஸாஸ்ட் ஆகி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படின்னே தெரியாமல் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் அந்த குழந்தை தெரியாமல் ஒரு கண்ணாடி டம்ளரை கீழே போட்டு உடைச்சது அப்படின்னா இருக்கிற அந்த மொத்த கோவமும் அந்த அம்மா அந்த குழந்தை மேலே காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த காட்சியை மட்டுமே பார்க்குறவங்க அந்த அம்மாவை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? இவெல்லாம் ஒரு அம்மாவா, இவளுக்கெல்லாம் என்ன எதுக்கு குழந்தை அப்படிலாம் சொல்லி நம்ம இந்த சொசைட்டி அவங்கள பார்த்து திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம சில சமயம் மறந்துடுறோம். நம்ம என்ன ரோல்ஸ்க்கு போனாலும் நம்மலாம் ஹியூமன் தான். அடிப்படையில் நமக்கு அந்த எமோஷன்ஸ் இருக்குது. நம்ம இமோஷ்னலாக ட்ரைவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி யாருமே பார்க்குறது இல்லை. ஒரு விஷயம் நடக்கும்போது, அது குறிப்பாக ஒரு வர்ஸ்ட் சிச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம அதிகமாக ஜட்ஜ் பண்ணப்படுறோம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாமளே நம்மளை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். என்னாலலாம் நார்மலாகவே இருக்க முடியாதா? நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? நான் ஏன் இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்துட்ருக்கேன்? நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் நம்மளே திட்டுறது ரொம்ப ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ரொம்ப டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, ஆல்ரெடி நம்ம அப்படி விளிம்பில் நின்றுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட்டிங் என்வாயன்மெண்ட் நமக்கு இருக்குன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க. ஆனால் சில சமயம் அந்த என்வாயன்மெண்ட் தான் நமக்கு பிரச்சனையே அப்படின்னும் போது எல்லா முடிவுகளையும் நாம் தான் எடுக்க வேண்டியிருக்கும். 100% அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். முதல் விஷயமா நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய டைம் லைனை கம்ப்ளீட்டாக குறைச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் நடக்கும்போது இனி 15 வருஷத்துக்கு நம்ம வேர்ஸ்டாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம மைண்டு யோசிக்கும். எக்ஸாம்பிள், அதே டிவோர்ஸ்க்கு வருவோமே. இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இன்றைக்கி நம்ம பிரிகிறோம் அப்படின்னா இன்னும் 15 வருஷ காலத்துக்கு நம்ம தனியாக போராட வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம இன்றைக்கே எடுத்துருவோம். அப்போ நம்ம பணம் எப்படி மேனேஜ் பண்ணுவோம், அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மேனேஜ் பண்ணுவோம், அப்போ நம்மளுடைய சொசைட்டிக்கு நம்ம மேலே இருக்கிற பார்வையை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோன்னு எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் அன்னைக்கே நம்ம யோசிச்சு அதுக்கான முடிவு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ இவ்வளோ லாங் டேர்மாலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக யோசிச்சாலே போதும். அடுத்த 1 மாதம் என்ன பண்ண போகிறோன்னு யோசிங்க. அது ரொம்ப லாங்காக தெரியுதுன்னா அடுத்த 1 வாரத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னு யோசிங்க. அதுவே ரொம்ப லாங்காக தெரியுதுன்னா இன்றைக்கி இந்த நாளை எப்படி கடத்த போகிறோன்னு யோசிங்க. இந்த மூமெண்ட், இந்த ஸ்டெப், இந்த நாள் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் கூட போதும். இன்றைக்கான டெசிஷன் இன்றைக்காக எடுத்தால் போதும். இப்போ உங்கள் ஃப்யூச்சர் பற்றி கவலைப்படாதீங்க. வேர்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸில் நம்ம லாங் டேர்ம் பிளானிங் பண்ணவே முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது வேணால் நம்ம ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசிக்கலாம். இன்றைக்கி சேலரி வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 15 வருஷத்தில் நான் எப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கில் வாழ்ந்துட்டுருப்பேன் தெரியுமான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஒரு கவுண்டமணி சார் காமெடி கூட வரும்ல, லாட்ரி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தெரு என்ன விலைன்னெலாம் கேட்டுட்ருப்பாரு. அண்ட் யூஸ்வலாக சேலரி டே அன்றைக்கி அந்த ஒரு
ஃபோட்டோவை போட்டு மீம்ஸாக கூட ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குது, கையில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது அதை வச்சு நம்ம லாங் டேர்ம் பிளானிங்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஈவன் லவ் பண்ணும்போது கூட அந்த நபர் கூட நம்ம பேச ஆரம்பித்து ஒரு வாரம் தான் இருக்கும், ஆனால் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கனால, அந்த சிஸ்லிங்கான ஒரு மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு இருக்கிறனால இவங்களோட நம்ம லைஃப் லாங் எப்படி இருக்க போகிறோம், நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது லாங் டேர்ம் பிளானிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரீமியாக இருக்கும். ஆனால் டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஃப்யூச்சர் நினச்சாலே நமக்கு பயமாக இருக்கும். நீங்கள் பயப்பட்டு அப்படியே ஸ்டக் ஆகிடாதீங்க. இன்றைக்கி என்ன பண்ணும், அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. அந்த டைம் லைனை குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவதாக நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கிளியரான ஒரு முடிவுக்கு வர்றது. ரொம்ப அழகான ஒரு கோட் சொல்லுவாங்க, யூ கான்ட் சேஞ்ச் த கிளைமேட் பட் யூ கேன் டேக் அன் அம்பர்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்தது. நம்ம கிளைமேட்டை மாற்றணும்னு முடிவு பண்ண முடியாது, ஆனால் அந்த கிளைமேட்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம கொடை எடுத்துகிட்டு போகலாம். ஓவர் வெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஓவர் மழையாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த கிளைமேட் மாதிரி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த டஃப் சிச்சுவேஷன்ஸ் வருது. உதாரணத்துக்கு, ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் உங்களை லே ஆஃப் பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் ரொம்ப நாள் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு, ரொம்ப நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஒரு டஃப் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது பாசிட்டிவாக யோசிங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் அதிகமான கோவத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் உண்மையாக அந்த பாசிட்டிவிட்டியை எப்படி அணுகணும் அப்படின்னா, இதில் எது என் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் உண்மையாகவே நம்மளை பாசிட்டிவிட்டி நோக்கி கொண்டு போகும். ஏன்னா ஒரு பெரிய கம்பெனிலேருந்து நம்மளை லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா அது நம்மளோட இன்கம்பீட்டன்சினால இல்லை, அந்த ஜாப் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன், எக்கானமியோட சிச்சுவேஷனால் தான் அந்த லே ஆஃப் நடக்குது. இப்போ நம்ம முயற்சி எடுத்து அந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனை மாற்ற முடியுமா? முடியாது. அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அதை பற்றிலாம் உட்காந்து கவலைப்படுறதை விட அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நம்மளால் அடுத்த ஜாப் பற்றி யோசிக்கும் போதே பயமாக இருக்குது அப்படின்னா உடனே அன்னைக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிக்கலாம். நான் ஏற்கனவே பேசின மாதிரி அந்த டைம் லைனை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃபோட ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லெவல் தான் நமக்கு இருக்குது. அந்த லெவல்குள்ளே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஆக்சுவலாக பாசிட்டிவாக இருப்போம். தேவையில்லாத ஃபேக் பாசிட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் சாத்தியம், இதுதான் நம்மளால் முடியும், இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயம், இதுக்கு நம்மளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம எதை முடிவு பண்ணுறோமோ அதை தூரத்திலே வச்சுக்கிறது நல்லது. மூணாவது, அடிக்கடி நீங்கள் கேட்ட விஷயம்தான் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்கள்லேருந்து இதுவும் ஒன்று. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதாவது பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டது எது அப்படின்னா, பலன்லேருந்து நம்மளை கம்ப்ளீட்டாக நம்ம டிட்டாச் பண்ணிக்கிறது தான். நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிடலாம், பாக்கி எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமா, எல்லாத்தையும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துடலாம், ரிசல்ட் எப்படி வருதுங்கிறது நம்ம கையில் கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஒரு ஜாபுக்காக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் கண்டினியூஸாக நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அதை நினச்சி வருத்தப்படுறதை விட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஒரு ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியணும். சில ஹெச்ஆர் உண்மையாகவே அதுக்கான ரீசனை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச மென்டாஸ்கிட்டேயோ இல்லை நம்ம வெல்விஷர்ஸ்கிட்டேயோ அதை காமிச்சு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக ஹெல்ப் கேட்குறது ஒன்றும் பெரிய குத்தம் கிடையாது. அதனால அந்த ஹெல்ப் கேட்கறதுனால நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிடுறோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்காமல் நம்மளுடைய ஒரு வெல்பீயிங்காக நாம் எடுக்கிற முயற்சியாக அதை பார்த்தா போதும். ஹெல்ப் கிடைக்குது கிடைக்கலாங்கிறதுலாம் ரெண்டாவது, ஆனால் அந்த ஹெல்ப்புக்கான முயற்சியும் நம்ம எடுத்தோங்கிறது தான் நாம் யார் அப்படிங்கிறத நம்ம காட்டும். நாம் யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளுடைய மரியாதை அப்படிங்கிறது நம்மளுடைய வேல்யூ சார்ந்ததாக இருந்தால் போதும். அதுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக, ரொம்ப ரீசன்ட் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சஞ்சு சாம்சன். இன்றைக்கி இந்த உலகமே ரீல்ஸ் போட்டு அவர் நல்லவர், வல்லவர், எளிமையானவர், என்ன ஒரு ஹியூமிலிட்டி, எப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, சஞ்சு எதுக்கு டீமில் வச்சுருக்காங்க, சஞ்சுவை விக்கெட் கீப்பிங்லேருந்து போக சொல்லிட்டாங்க, சஞ்சு அது, சஞ்சு இது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான கிரிட்டிசிசமும் வந்துட்டே இருந்தது. பட் உண்மையான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க இந்த போற்றலையும் தூற்றலையும் சமமாக தான் பார்ப்பாங்க. இது எந்த லெவலில் இருக்கோ அதுதான் இந்த லெவலும். ஸோ ஒருத்தங்க நம்மளை புகழ்ந்துட்டாங்கன்றதுக்காக புகழின் உச்சிக்கும் போக வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி நம்மளை அவங்க தூற்றிட்டாங்க, நம்மளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
நான் ஆரம்பத்தில் எதுக்காக இங்கே வந்தேன், என்ன முயற்சி எடுத்தேன், எது என்னுடைய கனவு, அதை நோக்கி நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் இதுதான், நான் மதிக்கிற விஷயங்கள் இதுதான், என்ன மதிக்கிற விஷயங்கள் எப்போவுமே என்னை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத கண்கூட இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு சஞ்சு காமிச்சிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். சஞ்சுவை சுற்றி அது நடந்தது நாம் பார்த்தோம். அதனால தான் இந்த கமெண்டேட்டர்ஸ் சொன்னாங்கல்ல, இட்ஸ் சஞ்சுஸ் வேர்ல்ட் அண்ட் வி ஆர் லிவிங் இன் இட் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த ஃபேம், அந்த ரெக்கக்னிஷன் எல்லாமே சஞ்சு வந்து டிசர்விங் தான். ஆனால் இந்த உலகமே கொண்டாடுதுங்கிறதுனால சஞ்சுவோடைய வேல்யூ ஏறல. சஞ்சு ஆல்ரெடி வேல்யூபிளாக தான் இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ட்ராமாலேருந்தும் நான் பார்த்த விஷயம். ஸோ அதனால தான் இந்த லெசன் நான் மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம், அதோடைய ரிசல்ட் பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதை பற்றி புகழறதுக்கும் தூற்றுவதற்கும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில், இன்றைக்கி நிலமையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன டஃப்பான சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் டெம்பரவரி. அது கம்ப்ளீட்டாக சரியாயிடும், எல்லாம் மேஜிக்கலாக மாறிடும் நான் சொல்ல வரல. அதை நீங்கள் பார்க்குற விதம் மூலமாக உங்களுக்கு எல்லாமே ஆக்சுவலாக புரிய வரும். எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன கதையில் அந்த சின்ன மீன்களுக்கு தன்னை சுற்றி தண்ணி இருக்குன்னு தெரியாமல் இருந்ததோ, அந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளை சுற்றி எவ்வளவோ இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் டைம்லைனை குறைச்சி இந்த டஃப் சுச்சுவேஷனில் இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய பெஸ்ட் விஷயம் எதுன்னு யோசிங்க. எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எது நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு யோசிங்க. கடமையை செஞ்சுட்டே இருக்கலாம், நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் வந்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு மென்டல் ரெசிலியன்ஸ் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும், அழகான ஒரு வசந்த காலத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அசைக்க முடியாத ஒரு நபராக இருப்பீங்க. எந்த ஒரு வாளும் காயப்படுத்த முடியாத சுதந்திர காற்றாக நீங்கள் இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். When the going gets tough, the tough gets going. நன்றி.